ட்ரம்ப் இந்தியா இடத்தில் நடந்து கொள்ளுகிற விஷயத்தை பார்க்குறப்போ ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி போய்கொண்டு இருக்கிறது. ட்ரம்ப் ரொம்ப பர்சனலாக இந்தியாவிடம் நடந்து கொள்ளுகிறாரோ அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது. ஏன்னா ட்ரம்ப் சொல்லி இது வரைக்கும் மோடி எதையுமே கேட்கல. ட்ரம்ப்புக்கு ஒரு ஆசை, ரொம்ப வயசாகிடுச்சு. ஸோ இந்த தடவை நம்ம அதிபராக இருக்கிற காலத்திலேயே அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ ஊர் உலகத்தில் யார் சண்டை ஓட்டாலும் இவர் ஒரு சமாதான தூதுவர் போல் செயல்பட்டு கொண்டு சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கேற்றபடி நிறுத்துறது, இந்த மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. ஆப்ரேஷன் சிந்தூரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்தது. இப்போ இதுக்கு நான் தான் காரணம்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ இதுக்கு நான் தான் காரணம்னு ட்ரம்ப் 30 முறை சொல்லியும் கூட ஒரு முறை கூட மோடி அதை என்டார்ஸே பண்ணலாம். இதுக்கு காரணம் எந்த உலக நாட்டின் தலைவர்களும் கிடையாது அப்படின்னு மோடி பார்லிமெண்ட்டில் வச்சு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாகிஸ்தான் எங்களிடம் கெஞ்சியது. பாகிஸ்தானுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் எங்களை தொடர்பு கொண்டு எங்களிடம் கதறினார். அதுக்காக இறக்கப்பட்டு நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னார். ஸோ அந்த கிரெடிட்டை ட்ரம்ப்புக்கு அவர் கொடுக்கல, மோடி கொடுக்கல.